அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து நம்ம முதலமைச்சர் வந்து ஒரு பாலத்த வந்து திறந்து வச்சிருக்காரு. அந்த பாலம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே மிக நீளமான பாலம் அப்படிங்கிற பெயர பெற்றிருக்கு. சரிங்களா? எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இந்த பாலம் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த பாலத்துக்கு ஜிடி நாயுடு அவர்கள் பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்கு. சரியா? இந்த ஜிடி நாயுடு பாலம் பார்த்தீங்கன்னா, 10.10 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. ஐ மீன் அதோட லென்த் வந்து 10.10 கிலோமீட்டர்ஸ். இதன் மூலியமா தமிழகத்தோடைய மிக நீளமான 4 வழித்தட பாலம் அப்படிங்கிற பெயர பெற்றிருக்கு. சரியா? கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் இந்த பாலம். அதான் முதல் செய்தியில வந்து குடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஆ மாதம் 1 நாள் மாதவிடாய் விடுப்பு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது கர்நாடகா கேபினெட் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, மென்சுரல் லீவ் அப்படிங்கிறத அங்க இருக்க அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய விமென்க்கு மந்த்லி ஒரு டே வந்து லீவா அனவுன்ஸ் பண்றாங்க. சரியா? மென்சுரல் லீவ் அப்படிங்கிறது இந்தியாவுல ஒரு புது கான்செப்ட். அத இப்ப கர்நாடகா அமைச்சரவை வந்து அத குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கு. ஓகேவா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய திருக்குறள். சொல்லப் பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொள்ளப் பயன்படும் கீழ். அதாவது அணுகிக் குறை சொல்லிய அளவிலேயே சான்றோர் பயன்படுவர். கரும்பு போல் அழித்துப் பிழிந்தால்தான் கீழ் மக்கள் பயன்படுவர் சொல்லி சொல்றாங்க. அதாவது சான்றோர்கள் கிட்ட நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படி போய் சொன்னோம்னா, உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க? உதவி பண்ணிருவாங்க. ஆனா அந்த கீழ் மக்கள்கள், கயவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்களும் கரும்பு போல நல்லா பிழிஞ்சு எடுத்தா தான் அவங்க ஒரு விஷயத்தையே பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்ல வராங்க. சரியா? அடுத்தது இலக்கியத்துக்கான நோபல் பரிசு. இங்க நோபல் பரிசுகள் ஒவ்வொன்னா குடுக்கப்பட்டுட்டே வருது. நமக்கு நேத்து கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பிரைஸ் வந்து பார்த்துட்டோம். இன்னைக்கு இலக்கியம், லிட்டரேச்சர்க்கான நோபல் பிரைஸ் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஹங்கேரி அப்படிங்கிற நாட்டை சேர்ந்த லாஸ்லோ கிரான்சோர்காய் அப்படிங்கிற இவருக்கு தான் வந்து வழங்கப்பட்டிருக்கு. சரியா? இவரோட முக்கிய படைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஷாடாட் அண்ட் கோ அப்படிங்கிற ஒரு நாவல். அது மட்டும் இல்லாம த மெலன்கலி ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற இந்த நாவல்கள் எல்லாமே ஒரு ஒரு ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டத்த வந்து வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து இதுல எழுதியிருப்பார். சரிங்களா? அந்த ஒரு விஷயத்துக்காக இவருக்கு வந்து நோபல் பரிசு, இலக்கியத்துக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. ஓகே. அடுத்தது நேத்து குளோபல் ஸ்டார்ட் அப் சம்மிட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல நடந்துச்சு. அத வச்சு பார்க்கிறப்ப தமிழ்நாடு 2018ல என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, ஸ்டார்ட் அப் ரேங்கிங்ஸ்ல ரொம்ப பின்னாடி இருந்திருக்கும். ஆனா 2022ஆம் ஆண்டு குளோ அ ஸ்டார்ட் அப் ரேங்கிங்ஸ்ல வந்து இந்தியாவிலேயே முதல் மாநிலமா நம்ம வளர்ந்து வந்திருக்கோம். சரிங்களா? கிட்டத்தட்ட 2000 ஸ்டார்ட் அப்பா இருந்தது. இப்ப 12,000க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் அதாவது 18,000க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் வந்து தமிழ்நாட்டுல வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதே மாரி அ ஸ்டார்ட் அப்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக டான் சீட், டான் ஃபண்ட் போன்ற விஷயங்கள்லாம் தமிழக அரசாங்கம் உருவாக்கியிருக்காங்க. டான் சீட் அப்டின்னா, அ ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு வந்து அவங்களோட இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து ஃபண்டிங் குடுக்கறதுக்காக டான் சீட் அப்படிங்கிறத நம்ம உருவாக்கியிருக்கோம். டான் ஃபண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸையும், இன்வெஸ்டார்ஸையும் நம்ம லிங்க் பண்ணக்கூடிய வகையில ஒரு போர்ட்டல் வந்து அ ஒரு இணைப்பு தளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு போர்ட்டல வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாரியான விஷயங்கள நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாரி இந்த மாநாட்ல நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ரூ. 100,00,00,000 ஃபண்ட வந்து இதுக்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அதான் ஒரு நிதியம், ஒரு ஃபண்டிங்க வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. புத்தொழில் சூழலை வலுப்படுத்த 100,00,00,000ல் புதிய நிதியம் அப்படிங்கிறது அததான் சொல்ல வராங்க. ஓகேவா? ஒரு ஃபண்ட வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பாலிசி டாக்குமெண்ட்ட வெளியிட்டிருக்காங்க. விஷன் 2035 அப்படின்னு சொல்லி. அதாவது அடுத்த 10 ஆண்டுகள்ல ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஆ செட்டப் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் ஸ்டேட்டா தமிழ்நாட உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக, விஷன் 2035 அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்டையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாநாட்ல. சரியா? இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான விஷயங்கள வந்து பார்த்திருக்கோம். நன்றி.